நான் நிரபராதி. குற்றவாளி யாருன்னு நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. ஆனா உங்க கூட நிழலா இருக்கிறவங்க தான் அந்த குற்றவாளி. போங்க. சரத்சந்திரா சார், உங்கள மாதிரி பெரிய ஆளுங்க கிட்ட பேசுற அளவுக்கு பெரிய ஆளு இல்ல நானு. ஆனா ஆனா அவர் ஒன்னும் சோபா சந்திராவை நிஜமா கொல்லலங்க. சோபா சந்திரா கிட்ட அவர் என்னமோ என்னையும் என் பிள்ளைங்களையும் காப்பாத்துறதுக்காக ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரே ஒரு உண்மையை மறைச்சாரே தவிர அவங்கள எப்பவும் அவர் சாமி மாதிரி தாங்க பாப்பாரு. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்தோம் கூட என்ன அவங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாங்கன்னு அவர் எப்பவும் அதை சொல்லி பூரிச்சு போவாருங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை கூட சொல்லிடலான்னு நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ளேயே சோபா சந்திரா மேடம் சொல்ல முடியாத தூரத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஆசையெல்லாம் ஒண்ணு வளர்த்துக்கல. உன்னோட வீட்டுக்காரன் தான் இப்படி எல்லாம் பண்ணுது. என் தங்கச்சி மேல பகைய வச்சுக்கிட்டு நடிச்சு அவளை நல்ல ஏமாத்தி இருக்கா. ஐயோ, அது போயிங்க. அதுல எந்த உண்மையும் இல்ல. இப்ப அவர் சொன்னாரே உண்மையான குற்றவாளி உங்க நிழல் தானே. அந்த நிழல் வேற யாரும் இல்லைங்க, அபூர்வா தான். ஆமாங்க, அபூர்வா தான் சோபா சந்திரன் மேடம கொன்னது. அது வீடியோல கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அத நான் என் கண்ணால பார்த்தேங்க. ஓஹோ, உன் மருமக சொன்ன அதே கதைய இப்ப நீயும் சொல்லிட்டு இருக்கல. அதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு. அத நான் பார்த்தேன்னு நீ சொல்ற. அப்படின்னா அந்த வீடியோவை எனக்கு ஏன் காமிக்கவே இல்ல? அத ரிப்பேர் பண்ண கொடுத்திருக்கேன். வாய மூடு. ஒரே கதைய மறுபடியும் சொன்னா நான் அதை நம்பிடுவேன் நினைக்கிறியா? அந்த ராஸ்கல் கேபி தான் என்னோட சோபா சந்திராவை கொன்னு இருக்கான். அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ சாரதா. ஒருவேளை அவன் எந்த தண்டனையும் கிடைக்காம வெளியே வந்தான்னா நானே அவனை கொன்னுடுவேன். நீங்க என்ன பார்த்து இந்த கேஸ பத்தி முழு டீடைல் சொன்னதும் எனக்கு கேபியோட கேஸ்ல ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. சாதாரணமாவே நான் ஃபீஸ் வாங்காம எந்த கேஸையும் எடுத்து ஸ்டடி பண்ணவே மாட்டேன். ஆனா என்னோட ஃபீஸை கொடுப்பீங்கிற நம்பிக்கையில உங்க கேஸை நான் ஸ்டடியும் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். இந்தாங்க உங்களோட ஃபீஸ். இன்னைக்கு எங்க மாமா கண்டிப்பா வெயில்ல வெளில வந்துருவாருல்ல? வந்துருவாருமா. இன்னைக்கு பெயில்ல வெளியே வந்துருவாரு. நாளைக்கு நிரபராதிய நிரந்தரமா வெளியே வந்துருவாரு. குற்றவாளிய கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கிற புத்திசாலி வக்கீல்னா நிரபராதியான உங்க மாமாவை நிரபராதின்னு நிரூபிக்க முடியாதா? இந்த விஷயத்துல டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ஃபீஸ் கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே நீங்க நிம்மதியா இருங்க மேடம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க மேடம், கோர்ட்ல சந்திக்கலாம். சரிங்க லாயர் சார், தேங்க்யூ. நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் எங்க பலம். வா சரி, வரும் சார். இத பத்திரமா எடுத்து வை. கார்ல என்னோட கோட்டை மறந்த மாதிரி இதையும் எங்கேயாவது மறந்து வச்சிடாத. சரிங்க சார். நீ உள்ள போயிரு, நான் கார்ல இருக்கிற கோட்டை எடுத்துட்டு வந்தேன். ஓகே சார். நீங்க யாரு? என் பேரு அபூர்வா. ஓ, கேபி சாரா அநியாயமா மர்டர் கேஸ்ல மாட்டி விட்டு அபூர்வா நீங்க தானா? அநியாயமா இல்லாம நியாயமா கூட இருக்கலாம்ல மிஸ்டர் சத்யானந்து சார். நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்களா மேடம்? நீங்க அஃபென்ஸ், நாங்க டிஃபென்ஸ். உங்ககிட்ட நான் பேசக்கூடாது. நான் கிளம்புறேன். ஹலோ, என்ன உங்க கார்ல உங்க அசிஸ்டன்ட் மறந்து போன லாயர் கோட்டை எடுக்க போறீங்களா? உங்க அசிஸ்டன்ட் மறக்கல. உங்ககிட்ட இப்படி பேசுறதுக்காக நான் தான் பிளான் பண்ணேன்.
இதுல இருந்தே நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்படியே உங்க வைஃப் ருக்மணிக்கு ஒரு தடவை கால் பண்ணுங்களேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேரு மட்டும் இல்ல, அட்ரஸும் தெரியும். இங்க நிக்கிறது அபூர்வா. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா பாதாளத்துல இருக்கிற ஜியோகிராஃபிய கூட தெரிஞ்சுக்குவேன். அட, ஃபோன் பண்ணி குட் நியூஸ் என்னன்னு கேப்பீங்கன்னு நினைச்சா என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. என்னங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. யாரோ நம்ம வீட்டுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் இருக்க சூட்கேஸ கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னங்க, லைன்ல இருக்கீங்களா? சரி, இந்த பணம் 10 லட்சத்தை யாருங்க அனுப்புனாங்க? யாரு என்னன்னு எனக்கு தெரியும். நீ போனை வை. சரி. நீங்க தான் 10 லட்சம் ரூபாய் சூட்கேஸ்ல அனுப்புனீங்களா? எஸ். இங்க கோர்ட்ல வச்சு கொடுத்தா உங்க சின்சியாரிட்டிக்கு கெட்ட பேர் வந்துரும்ல. அதுக்குதான் அப்படி ஒரு பிளான போட்டேன். பாருங்க, அந்த ஒரு சூட்கேஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி சூட்கேஸ் இன்னும் நிறைய நிறைய உங்க வீட்டுக்கு போகும். இப்ப நான் என்ன பண்ணணும்? தட்ஸ் குட். வெரி சிம்பிள். இன்னைக்கு அந்த கிருஷ்ண பிரசாத்துக்கு பெயில் கிடைக்க கூடாது. அவன் பெர்மனண்டா ஜெயிலே இருந்துடணும். கேஸ் ஜெயிக்கிறது தான் கஷ்டம், தோக்குறதுல என்ன இருக்கு? அப்படியே பண்ணிடலாம். சோ மை லார்ட், S4 ஸ்டேஷன் எஸ்ஐய விஷம் கொடுத்து கொன்ன இந்த குற்றவாளியான ரத்னம் அந்த எஸ்ஐய கொல்ல சொன்னது இதோ இங்க நிக்கிற இந்த கிருஷ்ண பிரசாத் தான் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இவரை நாங்க அரெஸ்ட் பண்ணி இதோ உங்க முன்னாடி ஆஜர் பண்ணிருக்கோம். இந்த கிருஷ்ண பிரசாத்தை மறுபடியும் விசாரிச்சு தேவையான சாட்சியை சேகரிக்கிறதுக்கு இந்த கிருஷ்ண பிரசாத்தை 1 மாச காலம் ஜுடிஷியல் கஸ்டடியில அவரை வைக்கிற மாதிரி இந்த கோர்ட்டை நான் கேட்டுக்கிறேன் சார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். உண்மையை உறுதியா தெரிஞ்சுக்கணும்னா ரிமாண்ட் பண்றதும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புறதும் சர்வ சாதாரணமான விஷயம். நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்ற மாதிரி யார்கிட்ட கிருஷ்ண பிரசாத் வேலை பார்த்தாரோ அவருக்கு வேலை போட்டு கொடுத்த ஷோபா சந்திராவையே கொன்னது ரொம்ப அநியாயம் சார்.